வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. டுடே நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் இருக்க 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம் 2 புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி டேர்ம் 1 வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் வீடியோ. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம், புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்னா ஹீட்டோட புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், அப்படி அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி மூவ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் ஆகும்போது அதில் இருக்க மாலிகுல்ஸ், குட்டி குட்டி மாலிகுல்ஸ் வந்து அந்த ஒரு பொருளை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நகர வைக்கக்கூடியது. அதுதான் பிகின் டு மூவ் ஃபாஸ்ட்டாக. ஹீட்டோட யூனிட் என்ன தெரியும்? ஜூல் தான். இப்போ 1 லிட்டர் வாட்டரில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் வந்து மிக்ஸு 50 டிகிரி செல்சியஸோட 1 லிட்டர் வாட்டர் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் வந்து அதே 1 லிட்டர் வாட்டர் 50 டிகிரி செல்சியஸோட மிக்ஸ் ஆகுது. அப்போ அதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 40 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கும் டெம்பரேச்சர். ரெண்டுத்துக்கும் மிட். ஒரு அயன் பால் வந்து 50 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சு ஒரு மக்கில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அது வந்து 50 டிகிரி செல்சியஸ். அந்த மக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து 50 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி அந்த அயன் பால் வந்து 50 டிகிரி செல்சியஸ். அதில் போடும்போது அதோட ஹீட் வந்து எப்படி இருக்கும்? அந்த ஹீட் வந்து அயன் பால்லேருந்து ஃப்ளோ ஆகாது வாட்டருக்கு. அதே மாதிரி வாட்டர்லேருந்தும் அயன் பாலுக்கு ஃப்ளோ ஆகாது. இதுதான் வந்து ரிசல்ட். ஓகேவா? அந்த அயன் பாலை வாட்டருக்குள்ளே தூக்கி போட்டாலும் ரெண்டுத்துக்கு இடையில ஹீட் டிரான்ஸ்மிஷன் நடக்காது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஹீட் வந்து எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? ஹையர் பாடியிலேருந்து லோயர் பாடிக்கு ஃப்ளோ ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோன்னா டெம்பரேச்சர் வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். டெம்பரேச்சரோட யூனிட் எஸ்ஐ யூனிட் தெரியும், கெல்வின். சாலிடாக இருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட் பண்ணும்போது. அதே மாதிரி கூல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஹீட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணனா ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருந்ததுன்னா என்னென்னா, ஒரு 2 பாடிஸ் இருக்குல்ல, அது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருந்ததுன்னா வந்து அங்கே வந்து ஒரு ஹீட் டிரான்ஸ்மிஷனே நடக்காது. அதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். Heat is a kind of energy flows from hot body to cold body. Yes, true. ஸ்டீம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்? வாட்டர்லேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும்போது தான் ஸ்டீம் ஃபார்ம் ஆகும். ட்ரூ. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்பயுமே வந்து நியூசன்ஸா? எஸ், ட்ரூ. போரோசிலிகேட் கிளாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது ஹீட் பண்ணும்போது. எஸ், ட்ரூ. ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் வந்து சேம் யூனிட்டா? இல்லை, ஹீட்டுக்கு ஜூல, டெம்பரேச்சருக்கு கெல்வின் வரும். அதனால வந்து சேம் யூனிட்லாம் வந்து யூஸ் கிடையாது. மேட்ச்சு. ஹீட்டுனா ஜூலு, டெம்பரேச்சர்னா கெல்வின்னு. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஹீட் ஃப்ளோ ஆகாது. அதில் ஐஸ் க்யூப்னா 0 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இப்போ ஹீட்டோட யூனிட் பார்த்தோன்னா ஜூல், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஐஸ் க்யூப்புக்கு 0 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், பாய்லிங் வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸில் வந்து ஹீட் இருக்கும். இப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கு எப்படி இருக்கணும்? டெம்பரேச்சர் இருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 2 எலக்ட்ரிசிட்டி. இதோட புக் பேக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் என்னதுன்னா செல்
த்ரூ த செல் தான் வந்து அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி கெமிக்கலை வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. எலக்ட்ரிசிட்டி வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பவர் ஸ்டேஷனில் தான். ஸோ பேட்டரியோட சிம்பிள் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு வந்து ஒன் சைடு பாசிட்டிவ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அனதர் சைடு வந்து நெகட்டிவ் இருக்கணும். இதில் எந்த இது கனெக்ஷன் வந்து பல்ப் க்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இதுலேயும் கனெக்ஷன் விட்டு இருக்கும். பட் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் எல்லா இதுவுமே வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. எது வந்து குட் கண்டக்டர்? சில்வர். ஸோ எது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகிவிடும், பாஸ் பண்ண விடும்? கண்டக்டர்ஸ். ஸோ க்ளோஸ் சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டிவைஸ் வச்சு ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸாக ஓப்பனாக அப்படின்னு சொல்கிறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம்? கீ. அதை வச்சு தான். இந்த எலக்ட்ரிக் சிம்பிளில் வந்து ஒரு லாங் பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குல்ல, பெர்பெண்டிகுலர் லைன், அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த லாங் லைன் அப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒரு எண்ட் வந்து நீளமாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் டெர்மினலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு 2 or more செல்ஸோட காம்பினேஷன் தான் பேட்ரி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பேரலல் சர்க்கியூட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து மோர் தென் ஒன் பாத் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரூ. ஸோ பேட்டரி ஆஃப் 2 cells மேக் பண்ணோன்னா ஒரு நெகட்டிவ் டெர்மினல், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் வந்து இன்னொன்று செல்லில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஃபால்ஸ். நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினலோட தான் கனெக்ட் ஆகணும். இந்த ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அது ஓப்பனாக க்ளோஸாக அப்படிங்கிறதுக்காக தானே. எஸ், ட்ரூ. பியூர் வாட்டர் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா? நோ, ஃபால்ஸ். சால்ட் வாட்டர் தான் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. செகண்டரி செல்ஸ் வந்து ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, அது வந்து மெனி டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணியே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ இங்கே மேட்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் கொடுத்து மேட்சிங் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பேட்ரி சிம்பிள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகாது, அதை குறிக்கிறது. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஓப்பன் கீ ஓப்பனில் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா செல், அதை டிட்டர்மைன் பண்ணுது. ஃபிஃப்த்து ஒன் தான் செல் டிட்டர்மைன் பண்ணுது. ஃபோர்த் ஒன் வந்து பல்ப் க்ளோ ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ரி, செகண்ட் ஒன் பல்ப் வந்து க்ளோ ஆகாது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் ஒனில் வந்து கீ ஓப்பனாக இருக்குது. ஃபோர்த் ஒனில் பல்ப் க்ளோ ஆகும். ஃபிஃப்த் ஒனில் வந்து செல், அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது a device that converts chemical energy into electrical energy called cell. இதுதான் அந்த அரேஞ்ச் பண்ணுறது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு டிவைஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து செல் அப்படிங்கிற சீக்வன்ஸ் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இங்கே அசர்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஈஸி ஃபார் அவர் பாடி டு ரிசீவ் எலக்ட்ரிக் ஷாக். ரீசன், ஹியூமன் பாடி வந்து ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எஸ், போத் த அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்ட். ஏன்னா ஹியூமன் பாடி வந்து ஒரு குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு டக்குன்னு ஷாக் ரிசீவ் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் யூனிட், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஐஸ் மெல்ட் ஆகும்போது டு ஃபார்ம் வாட்டருக்காக மெல்ட் ஆகும்போது என்ன சேஞ்ச் அங்கே அக்கர் ஆகுது? ஸ்டேட். சேஞ்சஸ் அக்கர் இன் இட் ஸ்டேட். ஓகேவா? ஐஸ் உருகி வாட்டராக ஆகுது, அந்த இது வந்து ஸ்டேட் சேஞ்சு. இப்போ வந்து வெட் க்ளோசஸ்லாம் காயுது. ஸோ ஏரில் வந்து வெட் க்ளோசஸ்லாம் ட்ரைட் ஆகுதுன்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சு. கேர்டு வந்து ஃபார்ம் ஆகுது, மில்க்லேருந்து கேர்ட் ஃபார்ம் ஆனால் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஆனால் கேர்ட்லேருந்து மில்க் திருப்பி ஃபார்ம் ஆகாது இல்லை, ரிவர்சிபிள் கிடையாதுல்ல, அதனால தான் வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்.
டிசைரபிள் சேஞ்சோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சீசன் ஒவ்வொரு தடையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது டிசைரபிள் சேஞ்ச். ஏர் பொல்யூஷன்னால் வந்து ஆசிட் ரெயின் வந்து காஸ் ஆகுது. இது எதனால? மனிதர்கள்னால தான். அதனால தான் வந்து ஹியூமன் மேட் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னெட் வந்து ஒரு அயன் நீடில் வந்து ஒரு அயன் நீடில் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுதுன்னா அது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சு? ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ எக் பாயில் ஆகுதுன்னா அது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். திருப்பி வந்து ஒரு அன்பாயில்டு எக் வந்து நம்ம கொண்டு வர முடியாது அதனால. ஸோ எந்த சேஞ்ச் வந்து நமக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்? அன்டிசைரபிள் சேஞ்ச் தான். ஸோ பிளான்ட்டில் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அதோட வாட்டர் பார்த்தோன்னா ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. ஸோ ஃபயர் கிராக்கர் வந்து பர்ஸ்ட் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சேஞ்சு. ஸோ இதனால் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் சேஞ்ச் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? growth of teeth in an infant வந்து ஸ்லோ சேஞ்சா? எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும். மேஸ்டிக் பேர்ன் பண்ணுறோம், அது வந்து ரிவர்சிபிள் சேஞ்சா? நோ. ஒன்ஸ் பண்ணோன்னா அது திருப்பியும் இது பண்ண முடியாது. ஃபால்ஸ். நியூ மூனை வந்து ஃபுல் மூனாக மாற்றுறது வந்து ஹியூமன் மேடா? இல்லை, அது நேச்சுரல் மேடு. ஸோ டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சா? இல்லை, அது வந்து கெமிக்கல் சேஞ்ச் தான் சொல்லுவாங்க. ஸோ சொல்யூஷன் ஆஃப் சால்ட், வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் வந்து வாட்டர் வந்து சொல்யூட்டா? இல்லை, சால்வெண்ட். அதனால் இது வந்து ஃபால்ஸு. இப்போ கர்லிங் ஆஃப் மில்க்னா வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச், இர்ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ க்ளவுட் ஃபார்ம் ஆகிறது வந்து ரிவர்சிபிள் சேஞ்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்லிங் ஆஃப் மில்க் வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னால் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து இரிவர்சிபிள் சேஞ்ச் தான். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நேச்சுரல் மேடா, பட் பர்னிங் ஆஃப் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹியூமன் மேடு. குளுக்கோஸ் வந்து டிசால்வ் ஆகுதுன்னா ரிவர்சிபிள் சேஞ்சு. ஆனால் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்சு. ஃபுட் குக் பண்ணுறது டிசைரபிள் சேஞ்சு. ஸோ அந்த ஃபுட் டேக்கே ஆகிறது வந்து அன்டிசைரபிள் சேஞ்ச். மேஸ்டிக் வந்து ஃபாஸ்ட்டாக பேர்ன் பண்ணிடலாம், ஆனால் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதில் ஆட் ஒன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆட் ஒன் வந்து ரஸ்டிங் தான். ஏன்னு பார்த்தோன்னா இது வந்து கெமிக்கல் சேஞ்சு ரஸ்டிங், மற்றதெல்லாம் வந்து ஸ்லோ சேஞ்சு. ஸோ செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா கர்லிங் ஆஃப் மில்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்சு, மற்றது எல்லாமே பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து எக் ராட்டிங், இது வந்து அன்டிசைரபிள் சேஞ்ச், மற்றதெல்லாம் வந்து ஸ்லோ சேஞ்சஸ் ஆகக்கூடியது. ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா ஃபேடிங் ஆஃப் வால் பெயிண்ட். ஸோ இது மட்டும் தான் ஸ்லோ சேஞ்சு, மற்றதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சு. ஸோ அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், ஃபாஸ்ட் சேஞ்ச், ஸ்லோ சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்னன்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து ஏர், யூனிட் நம்பர் 4, ஏரோட புக் பேக். ஸோ நைட்ரஜன் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் ஏரில் இருக்குது? 78%. ஸோ பிளான்ஸில் நடக்கக்கூடிய கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எது வழியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். ஸோ ஏர் கான்ஸ்டிடியூயன்ட் வந்து கம்பஷன் சப்போர்ட் பண்ணும் எதில்? ஆக்சிஜனில். ஸோ நைட்ரஜன் வந்து நம்ம ஃபுட் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஃபுட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ எந்த ரெண்டு கேஸஸ் வந்து டூகெதராக எடுத்துப்பாங்க? ஸோ 99% ஆஃப் ஏர் கிடைக்கணும்னா எந்த ரெண்டு கேஸஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஒன்று வந்து ஆக்சிஜன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் வந்து 99% ஆஃப் ஏர் கிடச்சிடும்.
ஆக்சிஜன் அண்ட் தென் நைட்ரஜன். ஸோ எது வந்து ஆக்டிவ் காம்பனண்ட் ஏரில்? ஆக்சிஜன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் போது வெளியில் அவுட் பண்ணுற ஏர் வந்து ஆக்சிஜன். ஸோ ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த கேஸ் வந்து பேஷண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தான். ஸோ பீம் ஆஃப் சன்லைட் ஒரு டார்க் ரூமில் வந்து எந்த மாதிரியான ஒரு பார்ட்டிக்கல் நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ எந்த கேஸ் வந்து லைம் வாட்டரை வந்து மில்கியாக சேஞ்ச் பண்ணக்கூடியது? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இன்ஹேல்டு ஏர் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குமா? இல்லை, ஃபால்ஸ். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ட்ரீஸ் பிளான் பண்ணுறதுனால வந்து குளோபல் வார்மிங் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? எஸ், ட்ரூ. காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து எப்பயுமே சேமாக இருக்குமா? இல்லை, நாட் சேம். ஒன்று வேரி ஆகும். வேல்ஸ் கம்ஸ் அப் டு த சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸ் டு பிரீத் இன் ஆக்சிஜன். எஸ், ட்ரூ. ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா தான் வந்து அனிமல்ஸ், ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் அது மூலயமா பேலன்ஸ் பண்ணிக்குதா? இல்லை, ஃபால்ஸ். அதாவது பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் வந்து அனிமல்ஸ் வந்து எப்படின்னா ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ்க்கு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வரும். அதனால இது ஃபால்ஸ். ஸோ மேட்சிங் மூவிங் ஏர், விண்டு. ஸோ எந்த லேயரில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்? ட்ரோபோஸ்பியரில். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா ஓசோன் லேயரை சொல்லுவாங்க. ஆக்சிஜன்னா கம்பஷன், கார்பன் டை ஆக்சைடுனா ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வேணும், ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ 78% ஏர் வந்து 78% வந்து கம்பஷனுக்கு சப்போர்ட் ஆகாது. 21% இருந்தால் தான் வந்து கம்பஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 த செல். இதோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ டைமென்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் செல்லோட டைமென்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவீடு வச்சு இது பண்ணுவோம்? ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? மைக்ரோமீட்டர். ஸோ மைக்ரோஸ்கோப் வச்சு பிரியா வந்து செல்லை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதோட செல் வால், அதோட நியூக்ளியஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அது எதோட செல் வால் எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? பிளான்ஸில் மட்டும்தான் வந்து செல் வால் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ யூகாரியாட்டிக் செல்லோட கண்ட்ரோல் சென்டர் வந்து எது? நியூக்ளியஸ் தான். எது வந்து இதில் கொடுத்துருக்கிறதுல யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லை, ஸ்பைரோகைரா வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் கிடையாது. ஸோ யூகாரியாட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனல்ஸுமே எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசத்தில். ஸோ எதை வச்சு ஒரு செல்லை வந்து அப்சர்வ் பண்ணுவோம்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு? மைக்ரோஸ்கோப். ஸோ செல்லோட ஃபுட் ப்ரொடெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது குளோரோபிளாஸ்ட். ஸோ நான் ஒரு போலீஸ்மேன் மாதிரி அப்படின்னு செல் வால் இருந்ததுன்னா வந்து அது ஒரு சுவர் மாதிரி காக்கக்கூடியது. செல் வந்து காயின் பண்ணவங்க, அந்த டேர்ம் காயின் பண்ணவங்க வந்து ராபர்ட் ஹூக். எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச் வந்து எப்படி இருக்குன்னா அதோட சிங்கிள் செல்லே வந்து பெருசாக இருக்கும், லார்ஜஸ்டாக இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? A cell is the smallest unit of life. True. Nerve cell the longest cell? Yes, true. Prokaryotes first form of life on earth. Yes, true. ஸோ பிளான்ட்ஸில் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து செல்ஸால் மேடானதா? நோ, ஃபால்ஸ். மெம்ப்ரெயின்ஸால் தான் மேடாயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸிஸ்டான செல்லேருந்து தான் நியூ செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா? ட்ரூ. நெக்ஸ்ட் மேட்சிங். கண்ட்ரோல் சென்டர் வந்து நியூக்ளியஸ். பிளான்ட் செல்லில் ஃபுட் ப்ரொடியூசர் வந்து குளோரோபிளாஸ்ட். நியூக்ளியஸோட கேட் வந்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின். செல்லோட கேட்டு செல் மெம்ப்ரெயின். எனர்ஜி ப்ரொடியூசர் மைட்டோகாண்ட்ரியா. கண்ட்ரோல் சென்டர் நியூக்ளியஸ், ஃபுட் ப்ரொடியூசர் குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ் கேட்டு நியூக்ளியர் மெம்ப்ரெயின், செல்லோட கேட்டு செல் மெம்ப்ரெயின், எனர்ஜி ப்ரொடியூசர் யார்? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதில் கரெக்ட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு பாக்டீரியா வரும், அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட், மேங்கோ ட்ரீ, கவ், எலிஃபண்ட்.
கரெக்ட் சீக்வன்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்செக்டோட ஹெக் வந்து சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் என் ஹெக்கு, ஆஸ்ட்ரிச் எக் வந்து லார்ஜாக இருக்கும். ப்ரோகேரியாட் பாக்டீரியா, அது வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்து. யூகேரியாட்னா பிளான்ட் செல்லு. ஸ்பைரோகைரா, இது வந்து பிளான்ட் செல். அமிபானா அனிமல் செல்லு. ஃபுட் ப்ரொடியூசர் வந்து குளோரோபிளாஸ்ட். பவர் ஹவுஸ்ன்னு யாரை சொல்லுவாங்க? மைட்டோகாண்ட்ரியாவை. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ். இதோட புக் பேக் பார்ப்போம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து எதெல்லாம் வந்து பாடி வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? இந்த ஆக்சிஜன் சரி, ஹார்மோன், நியூட்ரன் எல்லாமே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமால் தான் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ ரெஸ்பிரேஷனுக்கான மெயின் ஆர்கன் வந்து ஹியூமன் பாடியில் என்ன இருக்குது? லங்ஸ் தான். லங்ஸ், த்ரூ த லங்ஸ் தான் நம்ம ரெஸ்பிரேட் பண்ண முடியுது. ஸோ ஃபுட்டை வந்து ஒரு சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக நம்ம பாடியில் வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு சொல்லுவோம்? டைஜஸ்டன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன் தான் ஒரு ஆர்கன் சிஸ்டத்தையே வந்து மேக்கப் பண்ணுது. ஸோ ஸ்கெலிட்டன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து எப்படி ரிமூவ் ஆகும்? எக்ஸ்க்ரீஷன் மூலமாக தான் ரிமூவ் ஆகக்கூடியது. ஸோ நம்ம லார்ஜஸ்ட்டு சென்ஸ் ஆர்கன் எது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு தான். அதுதான் வந்து நம்ம பாடியில் லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னது? ஹார்மோன்ஸ் தான் அது வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ பிளட் வந்து போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எஸ் ட்ரூ. எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்டும் நம்ம பாடியில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக வெளியே வருது, இல்லை எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் மூலமாக தான் வெளியே தள்ளுது. ஃபுட் பைப்க்கு அனதர் நேம் வந்து எலிமெண்ட்ரி கேனலா. எஸ் ட்ரூ. தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டமோட காம்பனண்ட். அதை வந்து பிளட் வெசல் சொல்லுவாங்களா? எஸ் ட்ரூ. பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ், இதெல்லாம் வந்து நர்வ் சிஸ்டம் சம்மந்தப்பட்டதா? எஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் மேட்சிங். இயர், சவுண்ட். ஸ்கெல்டல் சிஸ்டம் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அது டயப்ரம்னா ஃப்ளாட் மசில். ஹார்ட் வந்து கார்டியாட்டிக் மசில். லங்ஸ்னா ஏர் சாக்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். சாரி, இயர்னா சவுண்டு. ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. டயப்ரம்னா ஃப்ளாட் மசில். ஹார்ட்னா கார்டியாட்டிக் மசில். லங்ஸ் வந்து ஏர் சாக்ஸ். ஸோ இங்கே வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கிட்னி வரும், அதுலேருந்து யுரேட்டர், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர், அதுக்கப்புறம் யுரேத்ரா. ஓகே. ஆர்ட்ரிஸ் வந்து ஹார்ட்லேருந்து பிளட்டை கேரி பண்ணிட்டு போகும். வெயின் என்ன பண்ணுவோன்னா வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டை கொண்டு போகும். ஓகேவா? ஆர்ட்ரிஸ் வந்து அதுலேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகும். இது வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு போகிறது தான் வெயின். லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஹார்ட் வந்து ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம். என்சைம்ஸ்லாம் வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸில் இருக்கக்கூடியது. எண்டோக்ரைன் கிளான்னாலே ஹார்மோன்ஸ். ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஓவர். டேர்ம் 2 சயின்ஸோட புக் பேக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 புக் பேக் பார்க்கலாம். பவர் டிஎன்பிசி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. ஸ்டே அப்டேட்டட் வித் பவர் டிஎன்பிசி அகாடமி.